ஆல்ரெடி இங்கே உள்ள கனடியன்ஸ்க்கு இந்தியன்ஸை கண்டா பிடிக்க மாட்டேங்குது. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு இந்தியன் லேடி டிம் ஹார்ட்டன்ங்கிற ஒரு காஃபி ஷாப்பில் மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு கீழே வேலை பார்த்த ஒரு 17 வயசு ஒரு கனடியன் பொண்ணு, அந்த பொண்ணுக்கிட்ட வந்து ஒரு டீல் பேசியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, வீசா ஃப்ராடுக்காக. எனக்கு ஒரு பிரதர் இருக்காப்புல, அவருக்கு வந்து 25 வயசு தான் ஆகுது. ஒரு செட்டப் கல்யாணம் மாதிரி பண்ணிக்கோங்க. பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, அவனுக்கு வந்து வீசா கிடச்சிரும், இல்லை சிட்டிசன்ஷிப் கிடச்சிரும் இல்லை. பிகாஸ் அந்த பொண்ணு வந்து கெனடியன் இல்லையா? ஆனால் அந்த பொண்ணு வெறும் 17 வயசு தான். இந்த மாதிரி அந்த பொண்ணுக்கிட்ட வந்து டீல் பேசியிருக்காங்க. உனக்கு நான் வந்து $20,000 கொடுத்துட்றேன் இந்த செட்டப்புக்கு அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. அந்த பொண்ணு உடனே என்ன பண்ணியிருக்கு, நோன்னு சொல்லியிருக்கு. சொல்லிவிட்டு அதே டிம் ஹார்ட்டனில் உள்ள இன்னொரு மேனேஜர்ட்டையும் போய் ரிப்போர்ட் பண்ணியிருக்கு. அந்த மேனேஜரும் வந்து அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணாமல் அந்த இன்னொரு மேனேஜருக்கே சப்போர்ட் பண்ணி, இல்லை இது பண்ணால் என்ன தப்பே கிடையாது, நீயா வாய் திறந்து சொன்னால் தான் மாட்டிப்ப, இல்லைன்னா நீ மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. உடனே இந்த பொண்ணு என்ன பண்ணிடுச்சுன்னா, விவரமாக போய் அவங்க மாமா கிட்ட சொல்லிடுச்சு. அதாவது அவங்க அங்கிள்கிட்ட சொல்லியிருக்கு. அவங்க அங்கிள் வந்து போலீஸ்கிட்ட ரிப்போர்ட் பண்ணிட்டாங்க. இப்போ ஒரு வழியாக வந்து போலீஸ் வந்து அதை என்கொயர் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் அந்த டிம் ஹார்ட்டனோட ஃப்ரான்ச்சைசிங் ஓனர் இருப்பார்ல, அவர்கிட்ட கேட்டிருக்கு, எனக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது, நான் அந்த மேனேஜரை வந்து வேலையை விட்டு தூக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க போல். இந்த மாதிரி நம்ம ஆளுங்க வந்து வீசாவுக்காக ஃப்ராட்ஸ் எல்லாம் பண்ணுறதுனால தான் ஓவரால், அதாவது ஒரு சிலர் பண்ணுறதுனால ஓவரால் இந்தியன்ஸ்னாலே இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை கண்டாலே உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. நான் இப்போ சொன்னது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். இப்போ ரீசெண்டாக நடந்தது. இந்த மாதிரி நிறையா வீசா ஃப்ராட்ஸ் வந்து போயிட்டே இருக்குது. நிறைய பேர் எங்கிட்ட கமெண்ட் பண்ணி கேட்குறீங்க, எது ஈஸியான வே அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே ஈஸியான வேன்னு எதுவுமே இல்லைங்க. நீங்கள் வந்து ஐஆர்சிசி வெப்சைட்டில் பார்த்தீங்கனாலே எல்லா டீட்டெயில்ஸ் இருக்கும். யாரையும் நம்பி பணம் கொடுத்துட்றாதீங்க தயவு செஞ்சு. நிறைய பேர் கேட்குறீங்க, இந்த மாதிரி பணம் கட்ட சொல்கிறாங்க, எங்களுக்கு வந்து ஆஃபர் லெட்டர் அனுப்புகிறாங்க அப்படின்ட்டு. மேக்ஸிமம் அது எல்லாமே ஃப்ராட்ஸாக தான் இருக்கும். நல்லா செக் பண்ணிக்கோங்க. ஒன்றுக்கு 2 தடவை செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பண்ணுங்கள். தயவு செஞ்சு யாருக்கிட்டையும் காசு கொடுக்காதீங்க. நீங்கள் முதல்ல போய் ஐஆர்சிசி வெப்சைட்டில் போய் செக் பண்ணுங்கள். உங்களுக்கே எல்லா டீட்டெயிலும் அப் டு டேட்டாக இருக்கும். இந்த மாதிரி கனடா பற்றி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சேனலுக்கு வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.